கோவில்பாடி கிராமத்துலேருந்து ஜெயந்தி பேசுகிறேங்க. நாங்கள் வந்து ஆத்மா திட்டத்து மூலயமா 3 நாள் கோயம்புத்தூர் பருத்தி ஆராய்ச்சி மையத்துக்கு எங்களை கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அங்கே வந்து நிறையா விஷயங்களை வந்து நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோங்க. இங்கே நாங்கள் எப்பயும் பயிர் செய்கிற முறையோட அங்கே போனதுக்கப்புறம் நிறையா பல விஷயங்களை பருத்தி பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். அதில் மண் மேலாண்மை, உரம் மேலாண்மை, தொழில்நுட்ப மேலாண்மை, அந்த மண் பதப்படுத்தி எப்படி அதை நாங்கள் செய்கிறதுங்கிறது நாங்கள் எப்பயுமே ஆடி மாதம் 18-20 தேதிக்கு மேலே பயிர் பண்ணுவோம். எப்பயும் இடைவெளி அதிகமாக விட்டு தான் நாங்கள் வந்து பயிர் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ கடந்த 20 வருஷமாகவே இப்போ வந்து அடர் நடவு முறையை பற்றி நேரடியாக தெரிஞ்சுக்கிட்டோம். அங்கே போய் எப்பயும் பயிர் பண்ணுறதுல ஒரு 7 குவிண்டால் 8 குவிண்டால் தான் கிடைக்கும். இது 4000 செடி தாங்க அதில் இருக்கும். ஆனால் இப்போ வந்து அடர் நடவு முறையில் 13,000 14,000க்கு மேலே செடி வந்து எண்ணிக்கை அதிகமாகுது. அதனுடைய விதை திறனும் வந்து நல்லா இருக்கிறத நாங்கள் நேரடியாக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோங்க. அந்த நோய் பருத்தியில் எந்த டைமில் என்ன நோய் தாக்குதுங்கிறத எங்களுக்கு வந்து நேரடியாக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டதுனால எங்களுக்கு அது ரொம்ப பயனுள்ள தகவலாக எங்களுக்கு இருக்குதுங்க. அதில் தான் இந்த மருந்து தெளிக்கிறது அதெல்லாம் நேரடியாகவே எங்களுக்கு காமிச்சதுனால அந்த பயிற்சியில் கலந்துக்கிட்டது எங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ள தகவலாக இருந்துச்சுங்க. அந்த 3 நாளும் எல்லா விஷயமுமே நாங்கள் அந்த பருத்தியில் முதல்ல A to Z வரைக்கும் அந்த பருத்தியை பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோங்க. அதில் என்னென்ன ரகம் இருக்குதுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம். அவங்களே வந்து எங்களுக்கு வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. பருத்தி கவர்மெண்ட்லேருந்து எங்களுக்கு வந்து பருத்தி நாங்கள் நடுறதுக்கு செய்கிறோம், நாங்கள் விதை தரேன்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் அந்த முறையில் செய்யலான்னு இருக்கிறோங்க. எங்களை வந்து 3 நாளாக அந்த பயிற்சிக்கு கூட்டிகிட்டு போன ஆத்மா திட்டத்துக்கு வந்து